ரிச் அண்ட் க்ரோ புத்தகத்தின் மைய கருத்து ரிச் என்பது பணம் மட்டுமில்லை. அது மனநிலை, நம்பிக்கை, தெளிவு, வெற்றி ஆகியவற்றின் கூட்டுத்தொகை. இந்த புஸ்தகம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை, உன் சிந்தனைதான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். ஒரு மனிதன் பணக்காரன் ஆகிறார் என்றால் அவர் கையில் இருக்கும் பணம் காரணமாக அல்ல, அவர் மனதில் இருக்கும் சிந்தனை தான் காரணம். நாம் பலரும் நினைப்போம் பணம் இருந்தாதான் வாழ்க்கை செழிக்கும் என்று. ஆனால் இந்த புஸ்தகம் சொல்லும் உண்மை வேற. பணக்காரன் என்பது வங்கி கணக்கில் இருக்கும் தொகை அல்ல, அது மனதில் இருக்கும் நம்பிக்கை. பணம் இல்லாதவனாக இருந்தாலும் சிந்தனை சரியாக இருந்தால் அவர் நாளை வெற்றி பெறுவார். ஆனால் பணம் இருந்தாலும் பயமும் சந்தேகமும் குழப்பமும் இருந்தால் அவர் உள்ளுக்குள் ஏழைதான். இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உன் சிந்தனை தான் உன் வாழ்க்கையை உருவாக்கும். நீ எப்படி யோசிக்கிற அப்படிதான் நீ ஆகிற. நீ தினமும் பற்றாக்குறை பற்றி யோசிச்சால் பற்றாக்குறைதான் பெருகும். நீ வாய்ப்பு பற்றி யோசிச்சால் வாய்ப்புகள் திறக்கும். நீ தோல்வியை பயப்படுகிறாய் என்றால் அது உன்னை பின்தள்ளும். ஆனால் நீ முயற்சியை நம்புகிறாய் என்றால் வெற்றி உன்னை தேடி வரும். இந்த புஸ்தகம் சொல்வது ஒன்றுதான். முதலில் பணக்கார மனநிலை உருவாக்கு, பிறகு பணம் தானாக வரும். முதலில் உன் உள்ளத்தை மாற்று. ஆழமான ஆசை வெற்றி பெற வேண்டும் என்ற சாதாரண ஆசை போதாது. எரியும் தீ போல ஆசை இருக்க வேண்டும். ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தார் அருண். அவனுக்கும் ஒரு கனவு இருந்தது, ஒரு நாள் நான் பெரிய மனிதனாக வேண்டும் என்று. ஆனால் அந்த ஆசை ஒரு சாதாரண விருப்பம் மாதிரி தான் இருந்தது. அவர் நண்பர்கள் எல்லாம் பேசுவார்கள், நான் இந்த துறைக்கு போவார், நான் தொழில் தொடங்குவேன், நான் வெளிநாடு செல்வேன், அருணும் சொல்வார். ஆனால் அவர் உள்ளே ஒரு கேள்வி, நான் உண்மையிலேயே இதை விரும்புகிறேனா அல்லது வெறும் சொல்லிக் கொள்கிறேனா? ஒரு நாள் அவர் ஒரு காட்சி பார்த்தார். ஒரு தீப்பொறி சின்னதாக இருந்தாலும் அது காற்று கிடைத்தவுடன் பெரிய தீயாக மாறுகிறது. அந்த நாள் அவன் புரிந்து கொண்டார், ஆசை என்பது வெறும் விருப்பம் அல்ல, ஆசை என்பது ஒரு உறுதியான முடிவு. வெற்றி வேண்டும் என்ற ஆசை உனக்கு தூக்கம் கெடுக்க வேண்டும். அது உன்னை காலை எழுப்ப வேண்டும். அது உன்னை தியாகம் செய்ய வைக்க வேண்டும். ஒரு மாணவன் மருத்துவராக வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அவர் தினமும் 8 மணி நேரம் படிக்க தயாரா? ஒரு இளைஞன் தொழிலதிபராக வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் தோல்வியை ஏற்க தயாரா? ஒரு உருவாக்குனர் பிரபலமாக வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் தினமும் தொடர்ந்து உழைக்க தயாரா? இதுதான் வித்தியாசம். சாதாரண ஆசை ஆறுதல் வட்டத்திலிருந்து பேசும். ஆழமான ஆசை வேதனையையும் தாங்கும். நீ ஒரு விஷயத்தை உண்மையிலேயே விரும்பினால் காரணங்கள் குறையும், கவன சிதறல்கள் குறையும், கவனம் அதிகரிக்கும், செயல்தானாக வரும். ஏனெனில் அது ஒரு எண்ணம் மட்டும் அல்ல, அது உன் அடையாளமாக மாறும். ஒரு நாள் அருண் கண்ணாடி முன்னால் நின்று அவரிடம் கேட்டார், நான் உண்மையிலேயே வெற்றி வேண்டும் என விரும்புகிறேனா? அவரின் பதில் சொன்னார், ஆம், நான் சாதாரண வாழ்க்கைக்கு பிறக்கவில்லை. அந்த நாள் முதல் அவர் ஆசை ஒரு தீ போல எரிய ஆரம்பித்தது. அவரின் ஊக்கத்தை காத்திருக்கவில்லை, அவரின் சரியான நேரத்தை காத்திருக்கவில்லை, அவரின் தயாரானார். நினைவில் வை, வெற்றி உன்னை தேடி வர. சாப்டர் 2, ஃபெய்த், நம்பிக்கை. ஒரு இளைஞன், அவனுக்கு ஒரு பெரிய கனவு. ஆனால் அவர் வாழ்க்கை சாதாரணம். சுற்றியவர்கள் இது உன்கிட்ட முடியாது என்று சொல்லுபவர்கள். ஒரு நாள் அவர் ஒரு புத்தகம் படித்தார், திங்க் அண்ட் க்ரோ. ரிச் எழுதியவர் நப்போலியன் ஹில். அந்த புத்தகத்தில் ஒரு வரி அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. Whatever the mind can conceive and believe, it can achieve. அதாவது நீங்கள் மனதில் நினைத்ததை நம்பிக்கையுடன் நம்பினால் அதை அடைய முடியும். நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்பது வெளியில் யாராவது உன்னை நம்புவது அல்ல, நீங்கள் உன்னை நம்புவது. நான் முடிப்பேன், நான் வெற்றி பெறுவேன், நான் சாதிப்பேன். இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை உன் வாழ்க்கையை மாற்றும் உள்கட்டளை. ஒரு இரவு அவர் கண்ணாடி முன் நின்றான். அவனுடைய கண்களில் சந்தேகம் இருந்தது. ஆனால் அந்த நாள் முதல் அவர் தினமும் ஒரு வார்த்தையை மட்டும் மீண்டும் மீண்டும் சொன்னான், நான் முடிப்பேன், நான் முடிப்பேன், நான் கண்டிப்பாக முடிப்பேன். முதலில் அது போலியாக இருந்தது.
ஆனால் தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தார். சில நாட்களில் அந்த வார்த்தைகள் அவர் மனதில் பதிந்தது. நப்போலியன் ஹில் சொல்றார், நம்பிக்கை என்பது ஆட்டோ சஜஷன் மூலம் உருவாகும். நீங்கள் என்னை தொடர்ந்து சொல்லுகிறாயோ அதை உன் மனம் உண்மையாக்க ஆரம்பிக்கும். நீங்கள் தினமும் சொல்லிக்கொண்டால் எனக்கு முடியாது, உன் மனம் அதற்கான ஆதாரங்களை தேடும். ஆனால் நீங்கள் தினமும் சொன்னால் நான் முடிப்பேன், உன் மனம் வழிகளை தேடும். ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. முன்னாடி இருந்து அவர் பயந்திருக்கான். ஆனால் இப்போ அவர் மனசுக்குள் ஒரு குரல், நான் முடிப்பேன். அந்த நம்பிக்கை அவனுக்கு தைரியம் கொடுத்தது. அவர் முயன்றார், அவர் விழுந்தார். ஆனால் இந்த முறை அவர் விட்டுவிடல. என அவர் தன்னை நம்ப ஆரம்பிச்சிருந்தான். நம்பிக்கை என்பது மாயாஜாலம் இல்லை, அது ஒரு பழக்கம். நீங்கள் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இரு, நான் முடிப்பேன், என்னால் முடியும், என் கனவு நிஜமாகும். ஒரு நாள் உலகம் உன்னை நம்பும் முன் நீங்கள் உன்னை நம்ப ஆரம்பிப்பாய். நினைவில் வை, செல்வம் பணத்திலிருந்து தொடங்காது, அது நம்பிக்கையிலிருந்து தொடங்கும். திங்க் அண்ட் grow ரிச், அதன் ரகசியம் ஒன்றுதான். ஃபெய்த் பிளஸ் ஆக்ஷன் சமம் சக்சஸ். இன்றிரவு கண்ணாடி முன் நின்று ஒரு முறை சொல்லு, நான் முடிப்பேன். உன் வாழ்க்கை அங்கிருந்து மாற ஆரம்பிக்கும். சாப்டர் 3, தன்னம்பிக்கை உந்துதல். மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்ன தெரியுமா? பணம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, அறிமுகங்கள் இல்லை. அவர் தன் மனதுக்குள் தினமும் சொல்லிக் கொண்டிருக்கும் வார்த்தைகள். அருண் ஒரு சாதாரண மனிதன். அவர் பெரிய கனவுகள் கொண்டவர். ஆனால் உள்ளுக்குள் ஒரு சந்தேகம், நான் முடிப்பேனா? என்னிடம் அந்த திறமை இருக்கிறதா? அவர் தினமும் எதிர்மறை வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தான். நான் சாதாரணவர்தான், என்னால் முடியாது. அதே அவர் உண்மையாக மாறத் தொடங்கியது. ஒரு நாள் அவர் ஒரு வரி கேட்டார், நீங்கள் நினைப்பதை உன் மனம் நம்பத் தொடங்கும். அந்த நாள் அவர் வாழ்க்கை திரும்பியது. அவர் ஒரு சிறிய முயற்சி செய்தார். காலை கண்ணாடி முன் நின்று சொன்னார், நான் திறமையானவர், நான் ஒழுக்கமுடையவர், நான் வெற்றிக்காக பிறந்தவர். முதல் நாள் மனம் சிரித்தது. 2ஆம் நாள் சந்தேகம் வந்தது. 3ஆம் நாள் கொஞ்சம் நம்பத் தொடங்கியது. ஏன் தெரியுமா? உங்கள் மூளை ஒரு விதை நிலம் போல. நீங்கள் எந்த விதை விதைக்கிறாயோ அதே மரம் வளர்கிறது. எதிர்மறை விதை பயம், நேர்மறை விதை நம்பிக்கை. 30 நாட்கள் அவர் தினமும் ஒரே வார்த்தையை தொடர்ந்து கூறினான், நான் தினமும் முன்னேறுகிறேன். மெதுவாக மாற்றம் தெரிந்தது. அவர் உடல் நிலை மாறியது, அவர் நம்பிக்கை மாறியது, அவர் முடிவு எடுக்கும் திறன் மாறியது. அவர் மனம் சொல்லத் தொடங்கியது, இது உன்னால் முடியும். தன்னம்பிக்கை உந்துதல் என்பது பொய் கூறுவது அல்ல, அது உங்கள் மனதுக்கு ஒரு புதிய அடையாளம் கொடுப்பது. நீங்கள் தினமும் சொல்வதே உங்கள் உள்மனம் எழுதி கொள்ளும். நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் உன் எதிர்காலத்தின் வரைபடம். இன்று முதல் கண்ணாடி முன் நின்று உங்கள் பெயரை சொல்லி சொல், நான் பலவானவர், நான் கவனமுடையவர், நான் வெற்றியை உருவாக்குபவர். நினைவில் வை, உலகம் உன்னை நம்புவதற்கு முன் நீங்கள் உன்னை நம்ப வேண்டும். நீங்கள் நினைப்பதை உங்கள் மனம் நம்பத் தொடங்கும். நீங்கள் நம்பினதை உங்கள் வாழ்க்கை உருவாக்கத் தொடங்கும். நடுங்க வைக்கும் இறுதி வரி. இன்று நீங்கள் என்ன எழுதப் போகிறீர்கள்? சாப்டர் 4, சிறப்பு. அறிவு சிந்தித்து வளம் பெறு. அருண் ஒரு சாதாரண இளைஞன். அவனுக்கு கனவு பெரியது. பணக்காரன் ஆக வேண்டும், குடும்பத்தை உயர்த்த வேண்டும். ஆனால் அவர் நினைச்சது என்ன தெரியுமா? எனக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், அது போதுமே. அவர் நிறைய புத்தகங்கள் படித்தான், நிகழ்ச்சி வீடியோக்கள் பார்த்தான். பொது அறிவு நிறைய இருந்தது, ஆனால் வருமானம், மாற்றம் எதுவும் இல்லை. ஒரு நாள் அவன் ஒரு வரியை படித்தான், பொது அறிவு மட்டும் செல்வத்தை உருவாக்காது, சிறப்பு அறிவுதான் செல்வத்தின் கதவை திறக்கும். அந்த வரி அவர் மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. அவர் யோசிச்சார், நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறேன், ஆனால் ஒரே ஒரு துறையில கூட ஆழமாக இல்லையே. அந்த நாளே ஒரு முடிவு எடுத்தார். அவர் ஒரு துறையை தேர்ந்தெடுத்தார். அது அவர் விருப்பமும் அவர் திறமையும் சேர்ந்த ஒன்று.
அவர் தினமும் 2 மணி நேரம் அந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும் ஒதுக்கினார். முதல் மாதம் சிரமம், 2ஆம் மாதம் சிறிய முன்னேற்றம், 3ஆம் மாதம் மக்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். ஏன் தெரியுமா? அவர் இப்போ சாதாரண மாணவர் இல்லை, அவர் அறிந்தவர் இல்லை, அவர் திறமையாளர். ஒரு நாள் ஒரு நிறுவனம் அவனை அழைத்தது. உங்கள் அறிவு எங்களுக்கு தேவை. அவர் புரிந்து கொண்டான், உலகம் பொதுவான மனிதர்களை தேடாது, ஒரு துறையில் நிபுணர்களை தான் தேடும். அந்த நாள் முதல் அருண் மனதில் ஒரு நம்பிக்கை உறுதியானது. நான் எல்லாம் தெரிய வேண்டியதில்லை, எனக்கு தேவையான ஒன்றில் மட்டும் ஆழமாக தெரிந்தால் போதும். நினைவில் வை, பொது அறிவு பேச உதவும், சிறப்பு அறிவு பணம் உருவாக்க உதவும். நீ இன்று எந்த துறையில் ஆழமாக கற்றுக்கொள்கிறாய்? உன் நேரத்தை சிதற விடாதே. ஒரு திறனை தேர்ந்தெடு, அதை உன் அடையாளமாக மாற்று. அப்போதுதான் செல்வம் உன்னை தேடி வரும். முடிவு ஆழம் கொண்ட அறிவு உயரம் கொண்ட வாழ்க்கையை உருவாக்கும். சாப்டர் 5. கற்பனை. ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவர் சாதாரண குடும்பம். பணம் இல்லை, பெரிய வசதிகள் இல்லை. ஆனால் அவனிடம் இருந்தது ஒரு சக்தி. அது கற்பனை. அவர் எப்போதும் வானத்தை பார்த்து யோசிப்பார். ஏன் நம்ம ஊர்ல யாரும் பெரிய தொழில் தொடங்கல? ஏன் நம்ம புதிய விஷயம் செய்யக்கூடாதா? அவனுடைய நண்பர்கள் சிரிச்சாங்க. கனவு கண்டு பயன் என்ன? நம்ம வாழ்க்கை இதுதான். ஆனால் அரவிந்த் மட்டும் நின்றுக்கல. ஒரு நாள் அவர் ஒரு பழைய புஸ்தகத்துல ஒரு வரி படிச்சார். புதிய யோசனைகள் தான் பணமாக மாறும். அந்த வரி அவர் மனசுல நெருப்பாக எரிந்தது. அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். நம்ம ஊர்ல அதிகமாக என்ன இருக்கிறது? விவசாயம். ஆனால் விவசாயிகள் லாபம் பார்க்கல. அவர் ஒரு கற்பனை செய்தால், நம்ம ஊர்ல விளையும் பொருளை நேரடியாக ஆன்லைன்ல விற்கலாம். அந்த யோசனை முதல்ல சின்ன கற்பனை தான். ஆனால் தினமும் அவர் அதை வளர்த்தாரு. புத்தகங்கள் படிச்சால், யூடியூப்ல கற்றுக்கொண்டார், மொபைல் போன்ல ஒரு சிம்பிள் வெப்சைட் உருவாக்கினார். முதல் நாள் ஆர்டர் இல்லை, முதல் மாதம் லாபம் இல்லை. ஆனால் அவர் மனசுல இருந்த கற்பனை மட்டும் பெரியது. ஒரு நாள் ஒரு பெரிய சிட்டியிலிருந்து ஆர்டர் வந்தது. அவர் மகிழ்ச்சியால் கண்ணீர் விட்டார். அவர் புரிந்து கொண்டார், கற்பனை என்பது வெறும் கனவு அல்ல, அது எதிர்காலத்தின் வரைபடம். நீ இன்று உன் மனதில் காணும் காட்சி நாளை உன் வாழ்க்கையில் நிஜமாகும். பெரிய கனவு காண பயப்படாதே. உலகம் சிரிக்கும், உன் நண்பர்கள் கேலி செய்வார்கள். ஆனால் நினைவில் வை, எல்லா பெரிய நிறுவனங்களும் ஒரு மனிதனின் கற்பனையிலிருந்து தான் பிறந்தது. எல்லா கண்டுபிடிப்புகளும் ஒரு ஏன் முடியாது என்ற கேள்வியிலிருந்து தான் வந்தது. நீயும் கற்பனை செய், அதை எழுதிக்கொள், அதை தினமும் நினை, அதை செயலில் மாற்று. பணம் முதலில் மனதில் உருவாகிறது, பிறகு தான் கையில் வருகிறது. கற்பனை இல்லாமல் வாழ்க்கை சாதாரணம், கற்பனை இருந்தால் வாழ்க்கை அசாதாரணம். இன்று ஒரு முடிவேடு. சின்ன வாழ்க்கை வாழ வேண்டாம், பெரிய கற்பனை கொண்ட மனிதனாக மாறு. ஏனெனில் புதிய யோசனைகள் தான் பணமாக மாறும். பெரிய கனவுகள் காண பயப்படாதே. சாப்டர் 6. திட்டமிடல். கனவுக்கு பாதை அமை. ஒரு மனிதன் இருந்தார். அவருக்கு பெரிய கனவு. பணக்காரனாக வேண்டும், வெற்றியாளனாக வேண்டும், குடும்பத்துக்கு பெருமை சேர்க்க வேண்டும். அவர் தினமும் கனவு காண்பார். ஆனால் வாழ்க்கையில் மாற்றமில்லை. ஏன் தெரியுமா? அவரிடம் கனவு இருந்தது, ஆனால் திட்டம் இல்லை. ஒரு நாள் அவர் ஒரு உண்மை புரிந்து கொண்டார். கனவு மட்டும் போதாது, அதற்கான திட்டம் வேண்டும். அந்த நாளிலிருந்து அவர் வேறொரு மனிதனானார். அவர் ஒரு காகிதம் எடுத்தார், அதில் அவர் கனவை எழுதினார். இன்னும் 5 ஆண்டுகளில் நான் என்ன ஆக வேண்டும்? பிறகு அவர் கேட்டார், அதை அடைய நான் இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதம், இந்த வாரம், இன்று. அந்த ஒரு கேள்வி அவர் வாழ்க்கையை மாற்றியது. அவர் புரிந்து கொண்டார், கனவு இலக்கு, இலக்கு திட்டம், திட்டம் தினசரி செயல். முன்னாடி அவர் பெரிய விஷயங்களை நினைத்தார், இப்போ அவர் சிறிய செயல்களில் கவனம் வைத்தார். தினமும் காலை எழுந்ததும் 1 மணி நேரம் அவர் தனது கனவுக்காக வேலை செய்தார். ஒரு நாள் சிறிய முன்னேற்றம், ஒரு வாரம் சிறிய வெற்றி, ஒரு மாதம் பெரிய மாற்றம். திட்டமில்லா கனவு வெறும் ஆசைதான், ஆனால் திட்டமிட்ட கனவு நிச்சயம் நிஜமாகும்.
நீ வீட்டை கட்டணும் என்றால் முதலில் வரைபடம் வரைவாய். வாழ்க்கை வெற்றி கட்டணும் என்றால் முதலில் திட்டம் அமைக்கணும். வாழ்க்கை உன்னை சோதிக்கும், சூழ்நிலை தடைகள் வைக்கும், மனசு பலமுறை கைவிட சொல்லும். ஆனால் உன் திட்டம் தெளிவாக இருந்தால் நீ திசை மாற மாட்டாய். இன்றைக்கு ஒரு முடிவு எடு. உன் கனவை மனசில் மட்டும் வைத்திருக்கிறாதே, அதை காகிதத்தில் எழுது. அதை படிகளாக உடை. அதை தினசரி செயலாக மாற்று. நினைவில் வை, கனவு பாதையை காட்டும், திட்டம் அந்த பாதையை அமைக்கும், செயல் உன்னை இலக்குக்கு கொண்டு செல்லும். கனவு காணாதே, மட்டும் திட்டமிட்டு செயல்படு. அப்போதுதான் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கும். சாப்டர் 7. முடிவு. அருண் கனவு பெரியது, ஆனால் வாழ்க்கை எப்போதும் நாளை பார்ப்போம் என்ற பதில். ஒரு வேலை வாய்ப்பு வந்தது. அவர் யோசிச்சால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கே, ஒரு போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அவர் சொன்னார்கள், இப்போ இல்லை, அடுத்த முறை. ஒரு நாள் அவர் நண்பன் சொன்னார், நீ தோல்வி அடையவில்லை அருண், நீ முடிவு எடுக்காததால் தான் முன்னேற முடியல. அந்த வார்த்தை அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. அவர் வாழ்க்கையை திரும்பி பார்த்தார். தோல்வி காரணம் திறமை இல்லாததில்லை, பணம் இல்லாதது இல்லை, அதிர்ஷ்டம் இல்லாதது இல்லை. காரணம் முடிவு தாமதம். அந்த இரவு அவர் தனியாக அமர்ந்திருந்தார். அவர் மனதில் ஒரு கேள்வி, நான் எப்பொழுது தொடங்கப் போகிறார்? அவர் உணர்ந்தான், உலகம் காத்திருக்கிறது, வாய்ப்புகள் நின்று காத்திருக்கிறது, நேரம் திரும்பி வராது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்தோடு அவர் எழுந்தார். ஒரு சிறிய முடிவு எடுத்தார். இனி நான் தள்ளி போட மாட்டேன். அவர் வேலைக்கு விண்ணப்பித்தார். அவர் போட்டியில் பெயர் பதிவு செய்தான். அவர் தனது கனவுக்கு முதல் படி வைத்தார். முதல் நாள் பயம், 2ஆம் நாள் குழப்பம், 3ஆம் நாள் நம்பிக்கை. ஏனென்றால் வெற்றி பெறுபவர்கள் மெதுவாக யோசிப்பதில்லை, அவர்கள் தெளிவாக முடிவு செய்கிறார்கள். முடிவு எடுத்த பிறகு அவர்கள் அதை மாற்ற மாட்டார்கள். ஒரு உண்மை, தாமதமான முடிவு தாமதமான வாழ்க்கை, விரைவான முடிவு விரைவான முன்னேற்றம். அருண் புரிந்து கொண்டான், முடிவு என்பது ஒரு கதவு. அதை திறக்காமல் நின்றால் அந்த அறை உனக்காக இல்லை, ஆனால் திறந்தால் உன் வாழ்க்கை மாறும். இன்று உன்னிடம் ஒரு கேள்வி, நீ இன்னும் காத்திருக்கிறாயா அல்லது இப்போதே முடிவு செய்கிறாயா? நினைவில் வை, வெற்றி என்பது அதிர்ஷ்டம் அல்ல, அது விரைவான முடிவு பிளஸ் துணிச்சலான செயல். இன்று ஒரு முடிவு எடு, சிறியதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தள்ளி போடாதே. ஏனெனில் நாளை வெற்றி பெறுபவர்கள் என்று முடிவு செய்தவர்கள்தான். சாப்டர் 8. விடாமுயற்சி. ஒரு கனவு இருக்கிறதா உனக்கு? பெரிய கனவு, ஆனா அதற்கு சமமான பெரிய தடைகளும் இருக்கிறதா? இதுதான் வாழ்க்கையின் உண்மை. விடாமுயற்சி இதில்லாமல் எந்த கனவும் நிஜமாகாது. ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க ஆசை. முதல் முயற்சி தோல்வி, பணம் போயிற்று. 2வது முயற்சி நண்பர்கள் கேலி, உண்ணாலாது என்றார்கள். 3வது முயற்சி குடும்பத்திலேயே சந்தேகம். அவன் மனசுக்குள் ஒரு குரல், நீ நிறுத்தினால் இப்பவே முடிஞ்சிடும், நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் நாளை மாறும். திங்க் அண்ட் க்ரோ ரிச் சொல்லும் ஒரு பெரிய உண்மை, வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின். வெற்றியாளர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள், கைவிடுபவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய மாட்டார்கள். வெற்றி உடனே வராது, அது உன்னை சோதிக்கும். பணம் இல்லை என்று சோதிக்கும், மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று சோதிக்கும், நேரம் எடுத்துக்கொண்டு சோதிக்கும். ஆனால் நீ ஒவ்வொரு தடையையும் ஒரு லெசனாக எடுத்தால் தோல்வி உன்னை பலமாக்கும். ஒரு விதை நினைச்சுப்பார், மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது. இருள், அழுத்தம், ஈரப்பதம். அது கத்துமா, எனக்கு வெளிச்சம் வேணும் என்று? இல்ல, அது மெதுவாக வேர் பிடிக்கும், பின்னர் மண்ணை தள்ளி மேலே வரும். அதுதான் விடாமுயற்சி. பெர்சிஸ்டன்ஸ் என்றால் மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்வது அல்ல, அது நம்பிக்கையை காப்பாற்றுவது. அது உன் இலக்கை மறக்காதது. அது இது முடியுமே என்று உனக்கு நீயே சொல்லிக் கொள்வது. பலர் வெற்றிக்கு அருகில் இருந்த போது கைவிட்டு விடுகிறார்கள். ஒரு அடிக்கு முன்பு, ஒரு முயற்சிக்கு முன்பு. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான் வெற்றியும் தோல்வியும் இடையிலான வித்தியாசம். நினைவில் வை, வெற்றி என்பது வேகமானவர்களுக்கு இல்லை, அது தொடர்ந்து நடப்பவர். களுக்கு காற்று அடிக்கும், மழை பெய்யும்,
உலகம் சோதிக்கும். ஆனா நீ நிலைத்திருந்தால் ஒரு நாள் உலகமே உன்னை கவனிக்கும். இன்னைக்கு நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல. பணம் இல்லையா, அனுபவம் இல்லையா, ஆதரவு இல்லையா, ஒரு விஷயம் மட்டும் இருந்தால் போதும். விடாமுயற்சி. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. நான் தோல்வியை ஏற்கலாம், ஆனா கைவிட மாட்டேன். அந்த ஒரு மனநிலை உன்னை பணக்காரனாக்கும். ஏனென்றால் மனதில் வெற்றி பெற்றவன் ஒரு நாள் வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவான். விடாமுயற்சி செய், தொடர்ந்து செய். வெற்றி உன்னை தேடி வரும். நினைவில் வை, விட்டுவிட்டால் வெற்றி வராது. விடாமுயற்சி இருந்தால் வெற்றி தவறாது. சாப்டர் 9, மாஸ்டர் மைண்ட் பவர். கூட்டு சக்தி. ஒரு மனிதன் தனியாக வெற்றி பெறலாம், ஆனால் பெரிய செல்வம் உருவாக வேண்டுமா? அவர் தனியாக இல்லை. திங்க் அண்ட் க்ரோ ரிச்சா சொல்லும் ஒரு ரகசியம் மாஸ்டர் மைண்ட் பிரின்சிபல். ஒரு நாள் நெப்போலியன் ஹில் ஒரு கேள்வி கேட்டார். ஏன் சிலர் சாதாரண நிலையிலிருந்து அசாதாரண வெற்றியை அடைகிறார்கள்? அதற்கான பதில் என்ன தெரியுமா? அவர்கள் ஒரே மாதிரி சிந்திக்கலை. அவங்க ஒரே மாதிரி சிந்திக்கும் சரியான குழுவோட இருந்தார்கள். மாஸ்டர் மைண்ட் என்றால் என்ன? இது ஒரு சாதாரண நண்பர்கள் குழு அல்ல. இது ஒரு எனர்ஜி அலையன்ஸ். உன் கனவை நம்பும் மக்கள், உன் இலக்கை மதிக்கும் மக்கள், உன்னை சவால் செய்யும் மக்கள். நீ ஒரு ஐடியா சொன்னா அவங்க அதை வளர்ப்பாங்க. நீ டவுனான நாள் அவங்க உன்னை லிஃப்ட் பண்ணுவாங்க. நெப்போலியன் ஹில் சொல்கிறார், 2 minds coming together create a 3 invisible mind. 2 மனங்கள் சேர்ந்தால் ஒரு புதிய சக்தி உருவாகிறது. அது கிரியேட்டிவிட்டியாக இருக்கலாம், அது கான்ஃபிடென்ஸாக இருக்கலாம், அது ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு மனிதன் தனியாக பிசினஸ் ஆரம்பித்தார். அவனுக்கு நாலேஜ் இருந்தது, ஆனால் கான்ஃபிடென்ஸ் குறைவு. அவர் ஒரு மாஸ்டர் மைண்ட் குரூப் சேர்ந்தார். ஒருவர் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், ஒருவர் ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட், மற்றொருவர் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பர்ட். 3 மாதங்களில் அவனின் growth வேகமாக உயர்ந்தது. ஏன்? சரியான குழு சமம் வேகமான வளர்ச்சி. ரிச்சாக வேண்டுமா? அப்படியானால் உன் சுற்றத்தை கவனமாக தேர்வு செய். நெகட்டிவ் பேசும் மக்கள், சந்தேகம் விதைக்கும் மக்கள், ட்ரீமை கிண்டல் செய்யும் மக்கள், இவங்கள் உன் growth-ஐ ஸ்லோ செய்வாங்க. ஆனா விஷன் ஷேர் பண்ணுறோம் மக்கள், கோல் டிஸ்கஸ் பண்ணுறோம் மக்கள், ஆக்ஷன் டேக் பண்ணுறோம் மக்கள், இவங்கள் உன் ஃபியூச்சரை பில்ட் செய்வார்கள். திங்க் அண்ட் க்ரோ ரிச் சொல்லும் உண்மை. பவர் இஸ் ஆர்கனைஸ்ட் நாலேஜ். நாலேஜ் மட்டும் போதாது, அது ஆர்கனைஸ் ஆக வேண்டும். அதற்கு மாஸ்டர் மைண்ட் தேவை. இனி உன்னிடம் ஒரு கேள்வி, நீ யாருடன் அதிக நேரம் செலவிடுகிறாய்? அவர்கள் உன்னை உயர்த்துகிறார்களா அல்லது கீழே இழுக்கிறார்களா? ரிமெம்பர், உன் இன்கம் உன் சர்க்கிளை ரிஃப்ளெக்ட் செய்கிறது. தனியாக முயற்சி செய்தால் முன்னேற்றம், கூட்டாக முயற்சி செய்தால் பெரும் செல்வம். உன்னை விட சிறந்தவர்களுடன் சேர்ந்து செய். சரியான குழு உருவாக்கு. மாஸ்டர் மைண்ட் பில்ட் பண்ணு. அப்போ ரிச் ஆகும் பயணம் வேகமாகவும் உறுதியானதாகவும் இருக்கும். கூட்டு சக்தி சமம் வெற்றியின் வேகமான ரகசியம். சாப்டர் 10, உள்ளுணர்ச்சி சக்தியின் மாற்றம். ஒரு மனிதனின் உள்ளே இருக்கும் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? அது அறிவு அல்ல, அது பணம் அல்ல, அது வாய்ப்பு கூட அல்ல, அது உள்ளுணர்ச்சி சக்தி. இந்த சக்தி தான் மனிதனை படைக்கவும் சாதிக்கவும் உயரவும் தூண்டும் இயற்கை எரிபொருள். ஆனால் பலர் இந்த சக்தியை வீணடிக்கிறார்கள். சிலர் அதை உணர்ச்சியாக மட்டும் வாழ்கிறார்கள். மிகச்சிலர் மட்டும் அதை மாற்றி வெற்றியாக்குகிறார்கள். உன் உள்ளே எழும் தீவிர ஆசை, உன் மனதை ஆட்டி படைக்கும் ஈர்ப்பு, உன் இரத்தத்தில் ஓடும் அந்த உணர்ச்சி, அதை கட்டுப்படுத்தி அதை திசை மாற்றி அதை உன் இலக்கில் செலுத்தினால் அது சாதாரண மனிதனை அசாதாரண சாதனையாளனாக மாற்றும். இந்த சக்தி மிகவும் சக்தி வாய்ந்தது. அது உன்னை திசை திருப்பவும் செய்யும். அதே சக்தி உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லவும் செய்யும். வித்தியாசம் ஒன்றே, கவனம். ஒரு இளைஞன் இருந்தார். அவனுக்கு கனவுகள் இருந்தது, ஆனால் அவர் மனம் சிதறிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவர் உணர்ந்தார், என் உள்ளே இருக்கும் இந்த சக்தியை நான் வீணடிக்காமல் என் கனவுக்கு மாற்றினால் என்ன ஆகும்? அவன் ஒரு முடிவு எடுத்தார். அவர் தனது உணர்ச்சியை படிப்பில் மாற்றினார். அவர் தனது ஈர்ப்பை படைக்கையில் மாற்றினான். அவர் தனது தீவிரத்தை திட்டமிடலில் மாற்றினார்.
மெல்ல அவனின் வாழ்க்கை மாறத் தொடங்கியது. இந்த உலகில் பெரிய கலைஞர்கள், பெரிய விஞ்ஞானிகள், பெரிய தொழில் முனைவோர், அவர்கள் எல்லாம் உள்ளுணர்ச்சி சக்தியை படைப்பாற்றலாக மாற்றியவர்கள். அவர்கள் ஆசையை அடக்கவில்லை, அவர்கள் ஆசையை உயர்த்தினார்கள். அவர்கள் சக்தியை அழிக்கவில்லை, அவர்கள் சக்தியை மாற்றினார்கள். உனக்குள் எழும் தீவிர உணர்வு, அதை தவறான பாதைக்கு விடாதே, அதை சிதற விடாதே, அதை தள்ளிவிடாதே. அதை பிடி, அதை வழி நடத்து, அதை உன் இலக்கில் செலுத்து. நினைவில் வை, ஆசை என்பது பாவம் அல்ல, ஆசை என்பது சக்தி. அந்த சக்தியை மாற்றினால் அது செல்வமாகும். இன்று உன்னிடம் நான் கேட்கிறேன், உன் உள்ளே இருக்கும் அந்த தீ உன்னை எங்கே கொண்டு போகிறது? தற்காலிக இன்பத்திற்கா அல்லது நிலையான வெற்றிக்கா? உள்ளுணர்ச்சி சக்தியை உன் கனவின் எரிபொருளாக்கு. உன் கவனத்தை ஒரே இலக்கில் நிலைநிறுத்து. ஏனெனில் சிதறும் சக்தி சோர்வு தரும், சேரும் சக்தி சாதனை தரும். உன் சக்தி வீணாகாது, அது மாற்றப்படும். அதை எப்படி மாற்றுவது? அதுவே உன் விதியை தீர்மானிக்கும். உன் சக்தியை காக்காதே, அதை உயரத்திற்கு மாற்று. சாப்டர் 11. உள்மனத்தின் மறைசக்தி. அருண் வெளியில் அமைதியாக இருந்தான். ஆனா அவன் உள்ளே ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. நான் முடியாது, என்னால இது ஆகாது, நம்ம வீட்டு நிலை, இப்படித்தான் இந்த வார்த்தைகள் அவன் மனதில் தினமும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய உண்மையை கேட்டான். உன் வாழ்க்கையை இயக்குவது உன் வெளி உலகம் இல்லை, உன் உள் மனம்தான். அந்த வரி அவனை ஆழமாக யோசிக்க வைத்தது. உள்மனம் என்ன? நீ தினமும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளின் களஞ்சியம். நீ நம்பிக்கையுடன் விதைக்கும் எண்ணங்களின் தோட்டம். அருண் புரிந்து கொண்டான். தான் தினமும் விதைத்தது சந்தேக விதைகள்தான் என்று. சந்தேக விதை முதல் பயம் வரை, பயம் முதல் செயல் இல்லாமை, செயல் இல்லாமை முதல் தோல்வி. அவன் ஒரு முடிவு எடுத்தான். இனி நான் என் உள்மனத்துடன் பேசப் போகிறேன். முதல் நாள் கண்ணாடி முன்னால் நின்றான். அவனுக்கு தன்னம்பிக்கை இல்லாத முகம்தான் தெரிந்தது. ஆனா அவன் மெதுவாக சொன்னான், நான் முடியும், நான் வளர்கிறேன், என் வாழ்க்கை மாற்றப்படுகிறது. முதல் சில நாட்கள் அவனுக்கே அவன் சொல்வது பொய்யாக தோன்றியது. ஆனா அவன் நிறுத்தவில்லை. ஏனென்றால் அவன் புரிந்து கொண்டான், உள்மனம் உண்மை, பொய் எதையும் சோதிக்காது. நீ தொடர்ந்து சொல்லும் விஷயத்தை அது நம்பிவிடும். ஒரு விதை போல் இன்று விதைத்தால் நாளை முளைக்கும். சில நாட்கள் கழித்து மரமாகும். அதே போல் எண்ணங்களும். நீ நான் தோல்வி என்று விதைத்தால் உன் வாழ்க்கை அதற்கான சான்றுகளை உருவாக்கும். நீ நான் வெற்றி என்று விதைத்தால் உன் செயல்கள் அதற்கான பாதையை தேடும். மெதுவாக அருணின் நடத்தை மாற ஆரம்பித்தது. முன்பு வாய்ப்பை பார்த்தால் பயந்தவன் இப்போது முயற்சி செய்ய ஆரம்பித்தான். முன்பு தோல்வி வந்தால் உடைந்தவன் இப்போது கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஏன் தெரியுமா? வெளி உலகம் மாறவில்லை, அவனுடைய உள்மனம் மாறியது. உள்மனம் ஒரு இயந்திரம். நீ கொடுக்கும் கட்டளையை அது செயலாக்கும். அதனால் தான் நெகட்டிவ் எண்ணங்களை அனுமதிக்காதே. ஒரு நிமிடம் கோபம் வந்தாலும், ஒரு நிமிடம் சந்தேகம் வந்தாலும் உடனே உன் உள்ளே பேசு, இது என் உண்மை அல்ல, நான் வளர்கிறேன், என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் உள்ளது. நினைவில் வை, உன் உள்மனம் உன் விதியை எழுதும் எழுத்தாளர். நீ அதற்கு என்ன சொல்லுகிறாயோ அதைத்தான் அது கதையாக மாற்றும். இன்று நீ உன் உள்மனத்தில் என்ன விதை விதைக்கப் போகிறாய்? பயமா அல்லது நம்பிக்கையா? தேர்வு உன்னிடம். உள்மனத்தை வென்றவன் உலகத்தையும் வெல்ல முடியும். சாப்டர் 12. மன அலைகள். மனது ஒரு சாதாரண உறுப்பு இல்லை, அது ஒரு ஒளிபரப்பு நிலையம். நீ அனுப்பும் எண்ணங்கள் உலகம் திரும்பி உனக்கு அனுப்பும் அதிர்வுகள். அருண் ஒரு சாதாரண இளைஞன். அவனுக்கு கனவுகள் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் ஒரு சின்ன குரல், நீ முடியாது, உன்னால் பெரிய விஷயம் ஆகாது. அந்த குரல் தினமும் ஒளிபரப்பாகி கொண்டே இருந்தது. அவர் கவனிக்காமல் இருந்தாலும் அந்த எண்ணங்கள் அவர் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவர் ஒரு பெரிய உண்மை கேட்டான். மனது ஒரு ஒளிபரப்பு நிலையம் போல. நீ எந்த அலை அனுப்புகிறாயோ அதே அலை திரும்பி வரும். அந்த ஒரு வரி அவர் வாழ்க்கையை மாற்றியது. அவர் சிந்தித்தார், நான் தினமும் பயம் அனுப்பினேன், அதனால் தோல்வி வந்தது. நான் சந்தேகம் அனுப்பினேன், அதனால் வாய்ப்பு மறைந்தது.
அந்த நாள் முதல் அவர் ஒரு முடிவு எடுத்தார். இனி நான் அனுப்பும் அலை நம்பிக்கை, இனி நான் ஒளிபரப்புவது வெற்றி. காலை எழுந்ததும் அவன் மனதில் சொன்னான், நான் தகுதியானவர், எனக்கு வாய்ப்புகள் வரும், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். முதல் நாள் மாற்றமில்லை, 2ஆம் நாள் அமைதி, 3ஆம் நாள் சிறிய தைரியம். ஆனால் ஒரு மாதத்துக்கு பிறகு அவன் முகத்தில் ஒரு ஒளி தெரிந்தது. அவர் நடையில் நம்பிக்கை இருந்தது, அவர் பேசும் வார்த்தைகளில் தெளிவு இருந்தது. ஒரு நாள் அவர் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு வந்தது. ஏன் தெரியுமா? அவர் மனம் புதிய அலை அனுப்பி கொண்டிருந்தது. உலகம் அதை பிடித்து கொண்டது. மனது ஒரு காந்தம். நீ தொடர்ந்து நினைப்பது உன் வாழ்க்கையில் நிஜமாகும். பயம் நினைத்தால் தடைகள் பெரிதாகும். வெற்றி நினைத்தால் வழிகள் திறக்கும். இது மந்திரம் இல்லை, இது மன அதிர்வுகளின் விதி. உன் உள்ளம் ஒரு ரகசிய நிலையம், அது எப்போதும் ஒளி பரப்புகிறது. கேள்வி ஒன்று மட்டும், நீ என்ன அனுப்புகிறாய்? பயம் அல்லது நம்பிக்கை, சந்தேகம் அல்லது தைரியம்? நினைவில் வை, மன அலைகள் உன் எதிர்காலத்தை உருவாக்கும். இன்று முதல் உன் மனத்தில் வெற்றியின் அலை மட்டும் ஒலிக்கட்டும். அப்போது உலகமே உன் அலைவரிசையில் இணைந்துவிடும். சாப்டர் 13, 6வது உணர்வு, சிக்ஸ்த் சென்ஸ். அருண் பல வருடங்கள் முயன்றான், படித்தான், தோல்வி கண்டான், மீண்டும் எழுந்தான். ஒரு நாள் அவன் உணர்ந்தான், வெற்றி என்பது புத்தகத்தில் மட்டுமில்லை, அது உள்ளத்தில் பிறக்கிறது. அவன் வாழ்க்கையில் ஒரு தருணம் வந்தது. முன்னால் 2 பாதைகள். ஒரு பாதை பாதுகாப்பானது, சாதாரண சம்பளம், அமைதியான வாழ்க்கை. மற்றொரு பாதை ஆபத்து அறியாத நிலை. ஆனால் உள்ளம் சொல்லும் குரல், இதுதான் உன் பாதை. அருண் குழம்பினான். எப்படி முடிவு எடுப்பது? அப்பொழுது அவன் நினைத்தான், நம்பிக்கை இல்லாமல் எடுத்த முடிவு பயம், அனுபவம் இல்லாமல் எடுத்த முடிவு தவறு. ஆனால் நம்பிக்கை பிளஸ் அனுபவம் சேர்ந்தால் உள் வழிகாட்டுதல் பிறக்கும். அவன் கடந்த தோல்விகளை நினைத்தான். ஒவ்வொரு தவறும் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. ஒவ்வொரு வெற்றியும் அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தது. அந்த 2இன் கூட்டுத்தொகை அவனுடைய 6வது உணர்வு. அது கண்களுக்கு தெரியாது, ஆனால் இதயம் கேட்கும். அந்த இரவு அவன் அமைதியாக அமர்ந்தான், கண்களை மூடியான். அவனுடைய உள்ளம் என்ன சொல்கிறது என்று கேட்டான். அதிக சத்தம் இல்லை, சிறிய ஒரு குரல் மட்டும், நீ தயாராக இருக்கிறாய். அடுத்த நாள் அவன் பாதுகாப்பான பாதையை விட்டான். அவன் உள்ளம் சொன்ன பாதையை தேர்ந்தெடுத்தான். முதல் மாதம் பயம், 2ஆம் மாதம் சோதனை, 3ஆம் மாதம் சிறிய முன்னேற்றம். 6 மாதங்களில் அவன் உணர்ந்தான், அவனை வழி நடத்தியது அதிர்ஷ்டம் இல்லை, அது நம்பிக்கையில் வளர்ந்த அனுபவம், அனுபவத்தில் உருவான உள்ளுணர்வு. பணக்காரர்கள் எப்பொழுதும் கணக்கிட்டு மட்டும் முடிவு எடுக்க மாட்டார்கள், அவர்கள் உள்ளத்தின் அமைதியையும் கேட்பார்கள். ஏனெனில் உலகத்தின் சத்தம் குழப்பம் தரும், உள்குரல் தெளிவு தரும். 6வது உணர்வு திடீரென்று வராது, அது நாள்தோறும் முயற்சி செய்தவர்களுக்கு வரும். தோல்வியை பாடமாக எடுத்தவர் களுக்கு வரும், நம்பிக்கையை விட்டு விடாதவர் களுக்கு வரும். இறுதியாக அருண் புரிந்து கொண்டார், பணக்கார மனநிலை என்பது பணம் சம்பாதிப்பதற்கான திறமை மட்டுமல்ல, சரியான நேரத்தில் சரியான முடிவை உள்ளம் சொல்லும்போது அதை நம்பும் தைரியம். நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு முன் நிற்கிறாயா? அப்படியானால் உன் பயத்தை கேட்காதே, உன் உள்ளத்தை கேள். ஏனெனில் நம்பிக்கை பிளஸ் அனுபவம் சேரும் இடத்தில் உன் 6வது உணர்வு உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். முடிவு ஆனால் உன் வாழ்க்கையில் தொடக்கம்.